வடிவேல ஒரு படத்துல என்ன காரணம்னு சொல்லாம போட்டு அடிச்சிருப்பாங்க. அவர் போய் கேட்பாரு, என்ன காரணம்னு சொல்லுங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. முன்னையெல்லாம் அடிச்சா ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவானுங்க. இப்பெல்லாம் எந்த காரணமே சொல்லாம அடிக்கிறானுங்க. என்ன காரணம்னாவது சொல்லுங்கடா, மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் போயிடுவாரு. நாம ஒரு அடிக்ஷன்ல இருக்கோம் அப்படின்னா அது என்ன அடிக்ஷனாவது நமக்கு தெரியும். ஆனா பட் என்ன அடிக்ஷன்னே தெரியாம ஒரு அடிக்ஷன்ல நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுதான் போன் அடிக்ஷன். போன் அடிக்ஷன் எஸ், அப்படி பார்த்தா அப்படின்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு அடிக்ஷன்ல தான் இருக்கோம். ஆதி காலத்துல காசை கொடுத்து மனுஷனை விலைக்கு வாங்கி அடிமையா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு எந்த வித உரிமையும் கிடையாது, எங்கேயும் போக முடியாது, சொல்ற வேலையை செஞ்சு கொடுத்துதான் ஆகணும். அது மாதிரி இப்போ நாம காசு கொடுத்து வாங்கின பொருளுக்கு நாம அடிமையா இருக்கோம். அதை விட்டு எங்கேயும் போக முடியாது, அது இல்லாம எதுவும் செய்ய முடியாது. இங்க காசு கொடுத்த முதலாளியும் நாம தான், அடிமையும் நாமளா தான் இருக்கோம். காலையில எந்திரிச்ச உடனே போனு, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் போனு, சாப்பிடும்போது போனு, குடிக்கும்போது போனு, வண்டி ஓட்டிட்டு போகும்போது கூட ஒரு போன் எடுத்து நோண்டிட்டு தான் போயிட்டு இருக்கோம். படிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, பொழுதுபோக்குக்கு இந்த மாதிரி போனுடைய யூசேஜ் டே பை டே அதிகமாகிக்கிட்டே இருக்கு. நம்மளுடைய நிலைமை நாம இல்லாம கூட இருந்துட முடியும் போல, ஆனா பட் போன் இல்லாம நம்மளால என்னைக்குமே இருக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். காத்து வாக்குல ஒரு காதல் அப்படிங்கிற மாதிரி சும்மா போனை தொட்டா 1 மணி நேரம் காணாம போயிருது. இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், வாட்ஸ்அப், நோட்டிபிகேஷன், மெசேஜ், இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை போயிடும். பயமா எந்தவித நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னாலும் ஏன் வரல அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். டெய்லி யூசேஜ்னு சொல்லி பார்த்தா போன் பேசுறது, லைட் யூஸ் பண்றது, பாட்டு கேட்கறது, டிவி பார்க்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயுமே நம்ம கூட இருக்கக்கூடியது போன். ஒருத்தன் போனோட கீழே விழுந்துட்டான் அப்படின்னா நமக்கு என்னாச்சு அப்படின்னு பாக்குறானோ இல்லையோ, போனுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு தான் முதல்ல பார்ப்பான். போன் முக்கியம் குமார். 4 பேர் உட்காந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அவன் போன் எடுத்து வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. யாராவது நம்ம கிட்ட ஏதாவது சொல்ல வரும்போது, பேச வரும்போது, அவங்க கிட்ட நமக்கு பேச விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்கள அவாய்ட் பண்றதுக்கு கூட போன் எடுத்து வச்சு நாம வராத போனை பேசிட்டு இருக்கிறோம். வேற ஏதாவது வேலையா பார்த்துக்கிட்டு பிஸியா இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கோம். தூரமா இருக்கிறவங்க கிட்ட நம்ம உடனே பேசுறதுக்கு ஒரு போன் இருக்கு அப்படின்னா இப்ப தூரமா இருக்கிறவங்க கிட்ட எவனுமே போனை போட்டு பேசுறது கிடையாது. ஒரே இடத்துலயே இருந்துகிட்டு அங்கங்க போனை போட்டு போனையே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்லு, ஆமா என்ன சொல்லு. இதுல லவ்வர்ஸ் வேற. டூம் ஸ்க்ரோலிங், அதாவது நம்ம விடாம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, அதைத்தான் டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்றானுங்க. டிஸ்பிளேயே தேயக்கூடிய அளவுக்கு நம்ம டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு மட்டும் வாய் இருந்துச்சு அப்படின்னா என்னை போட்டு ரொம்ப தேய்க்காதடான்னு கத்தி இருக்கும். ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஸ்டேட்டஸு, ஸ்டோரின்னு நிறைய பேர் நம்மளை பிஸியாவே வச்சிருக்கணுங்கிறதுக்காக லைக்கு, ஷேரு, கமெண்ட்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்த நமக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறானுங்க. நாமளும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வாரம் முழுக்க சீரீஸ் பார்த்து முடிக்கிறோம், ஒரு நாள் முழுக்க நியூஸா பார்த்து தள்ளறோம். உலகத்துல ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா உடனே நம்ம தெரிஞ்சாகணும்னு ஓடுறோம். ஆனா பட் எதுக்கு அப்படின்னு மட்டும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. யாராவது பிடிச்சி நம்மள ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா நமக்கு எந்த வித பதிலும் தெரியல. தண்ணி தம்முன்னு போறவனுங்களுக்கு உடம்பு கெட்டு போற மாதிரி போனை யூஸ் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு கண்ணு பிரச்சனை, மெமரி பிரச்சனை, உடம்பு டயர்ட் ஆறதுல இருந்து எல்லா பிரச்சனையும் நாமளே உருவாக்கிக்கிறோம். சரி, இப்பயாவது இதுல கொஞ்சம் பேருக்கு அவேர்னஸ் வந்து இதை கம்மி பண்றது எப்படி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நாமளும் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம சரி பண்ண பார்ப்போம். முதல்ல உங்களுடைய போனை கம்மி நேரத்துக்கு யூஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதுல மட்டும் அதிகமா கவனத்தை செலுத்துங்க. தேவையில்லாத விஷயத்தை அதிகமா யூஸ் பண்ணாதீங்க. வாரத்துக்கு ஒரு நாள் போனே இல்லாம நம்மளால இருக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்க முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். நம்மளை நாமளே கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு மினிமலைஸ்டா இருக்கிறதுக்கு பாருங்க. ரொம்ப ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். உங்களுடைய லைஃப் அதுல வந்து வேஸ்ட் தான் ஆயிட்டு இருக்குமே தவிர உங்களுக்கு எந்தவித பிரயோஜனமும் இதுல வரப்போறது கிடையாது. நீங்க புதுசா ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நீங்க முன்னேறதை விட உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய கெட்ட பழக்கத்தை விடுறதுனால நீங்க ரொம்ப அதிக வேகத்துல முன்னேற முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட பழக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு நிறுத்த பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். மிக்க நன்றி.